மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் யோசனை வந்துச்சுங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வைக்கலான்னு எப்போ பார்த்தாலும் இட்லி, பூரி, சப்பாத்தின்னு போயிட்டுருக்கனால போர் அடிச்சிருச்சு. அதனால் கருப்பு கவுனி அரிசி நைட்டே வந்து ஊற வச்சாச்சுங்க. அடுத்த நாள் காலையில் நல்லா கழுவி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். நல்லா ஒரு கொரகொரப்பாக ஓட்டினா போதுங்க. ஓட்டினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், அதுக்கப்புறம் 5, 6 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்தா கருப்பு கவுனி அரிசி கிட்டத்தட்ட 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 6 கிளாஸ் தண்ணி வேணும். தண்ணியை ஊற்றிடலாம். அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் ஒரு 6, 7 விசில் விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கவுனி அரிசி வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சூப்பராகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தி கூட. இது கூட தயிர் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எப்படி தோணுதோ அப்படி சாப்பிட்டுக்கலாங்க. இதை அரிசியாகவும் வடிச்சிக்கலாம். அதுக்கான பக்குவம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சாப்பாடு வேகிறதுக்கு, அதை மட்டும் பார்த்துக்கணும். கருப்பு கவுனி அரிசியை வந்து வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. அதே நேரம் சுகர், பிபின்னு இருக்கவங்கெல்லாம் எடுத்துக்கலாங்க. ஆனால் அளவாக எடுத்துக்கணும். கஞ்சியாக வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. யாருக்கெல்லாம் அந்த கஞ்சி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.